லேவியராகமம் 24:10 முதல் 16 வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஒருவன் ஒரு கலப்பு திருமணம் செய்கிறான். மோசே காலத்திலே கலப்பு திருமணம் தான் இருந்திருக்கு. ஒரு எகிப்தியன் ஒரு இஸ்ரேல் பெண்ணை கட்டுறான். சம்பந்தமே இல்லை. அது கருப்பா உயரமா முடிய தலையில் முடி இருக்கான்னு தெரியாது. அப்படிதான் இருக்கும் அது. ஆனால் ஒரு யூத பெண்ணை அவன் கல்யாணம் பண்ணுறான். 2 பேருக்கும் பிறந்த ஒரு மகன் இருந்தான். யூதனுக்கும் எகிப்தியனுக்கும் யூத பெண்ணுக்கும் பிறந்த ஒரு பையன் இருந்தான். அவன் கர்த்தரை தூசித்தான், யெகோவாவின் பெயரை தூசுன வார்த்தையால் அவன் நிந்தித்தான் என்று போடப்பட்டு இருக்கிறது. அவன் சாப்டர் முடிஞ்சிட்டு, இந்த அதிகாரத்தில் அவன் சாப்டர் முடிஞ்சிட்டு, சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சட்டம் பாய்ந்தது. இதைத்தான் பவுலுக்கும் செஞ்சிருக்கணுங்க. தூசித்த பவுலுக்கும் செஞ்சிருக்கணும், நமக்கும் செஞ்சிருக்கணும். இந்தியாவில் அப்படி செஞ்சா பாதி பேர் இருக்க மாட்டாங்க. கதிராபதற்கு ஸ்தோத்திரம். தேவன் இன்னும் நீடிய பொறுமையாய் தேசத்தின் மீதும் தேசத்தின் குடிகள் மீதும் இருக்கிறார். உங்கள் மீதும் இருக்கிறார், என் மீதும் இருக்கிறார். அதுதான் கிருபையின் காலம். ஸ்தோத்திரம். ஆகவே தூசிக்கிறவனுக்குள் தூசிக்கிறவன் குளோரிட்ட கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் சட்டம் சொல்லியது. அதன்படி அந்த யூத பெண்ணுக்கும் அந்த எகிப்தியனுக்கும் பிறந்த பையனை கல்லெறிந்து கொன்று விட்டார்கள். அப்போ தூசிப்பது, தேவனை தூசிப்பது எவ்வளவு கொடூரமானது. சிலுவைக்கு பின்பு கிருபை வெளிப்பட்டதுனால கொல்லப்பட வேண்டியவன், சாகப்பட வேண்டியவன் பவுல், ஆயினும் வாழுகிறேன். அதான் மிக முக்கியம். கொல்லப்பட வேண்டிய பவுல், சாகடிக்க வேண்டிய பவுல், கல்லெறிய வேண்டிய பவுல் சொல்லுகிறார், ஆயினும் நான் வாழுகிறேன். இது தேவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம். இதை விவரிக்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாக. இப்படி தேவனை தூசித்தவனுக்குள் தேவன் வாழுகிறார் என்றால் அது மகா பெரிய கிருபை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?